சாட்டை துரைமுருகன் கைது. என்ன தப்பு? நானும் அதையே பேசுறேன். முடிஞ்சா கைது செஞ்சு பாருங்க. ஆவேசமான நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான். நாம் தமிழர் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்காரு. மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியை அவதூறாக பேசியதற்காக சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆனா சாட்டை துரைமுருகன் பேசியதுல என்ன தவறு இருக்கு? பேசுறதுக்காக கைது செய்வீங்களா? சாட்டை துரைமுருகன் பேசியதையே நானும் பேசுறேன், முடிஞ்சா என்ன கைது செஞ்சு பாருங்கன்னு ஆவேசமா கேள்வி எழுப்பி இருக்காரு நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றுச்சு. இந்த தொகுதியில நாம் தமிழர் கட்சி வேட்பாளரா அபிநயா போட்டியிட்டு இருக்காங்க. அவரை ஆதரிச்சு நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்துல சாட்டை துரைமுருகனும் பங்கேற்றாரு. சாட்டை துரைமுருகன் பேசும்போது முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து அவதூறான வார்த்தைகளை பயன்படுத்தியதா சொல்லி சொந்த ஊருக்கு போன சாட்டை துரைமுருகனை குற்றாலம் அருகே போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. இந்த கைதுக்கு கண்டனம் தெரிவித்து சென்னையில செய்தியாளர்களிடம் பேசிய சீமான், சாட்டை துரைமுருகன் குற்றாலம் போல அவரோட ஊர்ல அடுத்த வாரம் திருவிழா, அதற்காக போனவர் தான். கள்ளச்சாராயம் வித்தவன், 31 நாட்கள்ல 131 கொலை பண்ணவன், தம்பி ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு காரணமானவங்க, இவங்களையெல்லாம் கைது செய்ய துப்பில்ல. மரக்காணம் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடித்து எவ்வளவு பேர் உயிரிழந்திருக்காங்க. இதற்கு பிறகும் விக்கிரவாண்டியில எத்தனை பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு பாதிப்படைஞ்சிருக்காங்க. புதுச்சேரியில இருந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி சாராயம் வருது? எங்களோட வண்டிகளை மட்டும் எத்தனை இடத்துல சோதனை போடுறீங்க, ஆனா கள்ளச்சாராயம் கொண்டு வர்றவங்களோட வண்டிய சோதனை போடுறதே இல்ல. சரியா சோதனை பண்ணி இருந்தா அதை மீறி எப்படி வரும்? கொலைக்காரங்க சாராய ஆள அதிபர்கள் கையில ஆட்சியை கொடுத்தா கொலைய எப்படி தடுக்க முடியும்? கள்ளச்சாராயத்தை எப்படி தடுக்க முடியும்? இவங்க மீது எல்லாம் பாயாத வழக்கு, சட்டம், கைது நடவடிக்கை. பேசுனதுக்காக துரைமுருகனை கைது செய்வதா? எதற்காக சாட்டை துரைமுருகனை கைது செஞ்சீங்க? என்ன விடவா பேசிட்டாரு துரைமுருகன்? அதிகாரத்துல இருக்கிற பவர்ஃபுல் கிங் தானே நீங்க. என்னைய கைது செய்யுங்க பார்க்கலாம். என்ன சுத்தி இருக்கிறவங்களை கைது செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுக்கிறதுக்கு முயற்சி செய்யறீங்க. சாட்டை துரைமுருகன் முன்னாள் முதல்வர் கருணாநிதியை எங்க அவதூறா பேசினாரு? அவர் பாடியது ஏற்கனவே இருந்த பாட்டு தானே. எழுதுனவன் பாடினவனை விட்டுட்டு எடுத்து பாடியவரை ஏன் கைது செய்யறீங்க? இப்போ நானும் அதே பாட்டை பாடுறேன், முடிஞ்சா என்ன கைது செய் பார்க்கலாம். நீ புள்ள பூச்சிய பிடிச்சு விளையாடுவ, தேல் பாம்பு நட்டுவாளிகளை பிடிச்சு விளையாடு. நாங்க பேசுனா அவமதிப்பா? முன்னாள் முதல்வர் கருணாநிதியை பத்தி பேசவே கூடாதா? திமுகவினர் பேசாத பேச்சவா நாங்க பேசுறோம்? முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பத்தி இப்போதைய முதல்வர் ஸ்டாலின் பேசியதை எல்லாமே எடுத்து அடுப்பட்டா? நீங்க பேசுனா கருத்துரிமை, நாங்க பேசுனா அவமதிப்பா? முடிஞ்சா என்ன கைது செய்யுங்கன்னு சீமான் ஆவேசமா தெரிவிச்சாரு. அதே போல மேடைகள்ல ஸ்டாலின் அரசோட தோல்விகளை அடிக்கியதற்காக சாட்டை துரைமுருகனை பழி வாங்கி இருக்கு திமுக அரசுன்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சிச்சிருக்காரு. சாட்டை துரைமுருகன் கைது நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிற ஜெயக்குமார் தன்னோட சமூக வலைதள பதிவுல நாம் தமிழர் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் தம்பி சாட்டை துரைமுருகனை கைது செஞ்சிருப்பது கருத்துரிமையோட கழுத்தை நெரிக்கும் செயல். அவதூறு பரப்புவதில் அவார்டுகள் பல வாங்கி வச்சிருக்கிற இயக்கமே திமுக தான். சாட்டை சேனல்ல திமுக அரசோட அவலங்களை தொடர்ந்து அம்பலப்படுத்தியதற்காகவும் மேடைகள்ல ஸ்டாலின் அரசு தோல்விகளை அடுக்கியதற்காகவும் தமிழ்நாட்டை சூறையாடி தின்று கொளுத்த திமுகவை விமர்சித்து வந்ததற்காகவும் பழிவாங்கி இருக்கு திறனற்ற திமுக அரசு. பாசிச ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் ஸ்டாலின் அவருடைய ஆட்சிக்கான முடிவுரையை அவரே எழுதி கொள்ள ஆரம்பிச்சுட்டாருன்னு ஆவேசமா தெரிவிச்சிருக்காரு.